Hi friends, welcome to IT Code. In this session, we will select statement. Previous session, insert statement. So, insert statement is a statement data store. So, a table data insert so, insert statement use and the table data rows insert So, அதே மாதிரி தான் select statementங்கிறது ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மென்ட். அதாவது அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்னா select statement யூஸ் பண்ணி தான் அங்க இருந்து டேட்டாஸ் பார்க்க முடியும். சோ இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மென்ட். சோ இந்த select statement யூஸ் பண்ணி ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு காலத்தையும் இல்ல ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் காலம்ஸையும் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஒரு select statement யூஸ் பண்ணி multiple tables இருக்கக்கூடிய multiple columns பார்க்க முடியும். So இதுதான் அந்த select statement. So இது பாத்தீங்கன்னா ரிசல்ட்டா கிடைக்கிறது உண்டானது என்ன ஃபார்மேட்ல கிடைக்கும்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல தான் நமக்கு கிடைக்கும். So அந்த டேபிள் ஃபார்மேட்டுக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸ்க்கு தான் ரிசல்ட் ஸ்டேட். So இதுதான் syntax. எப்படி எல்லாம் இந்த select statement யூஸ் பண்ண முடியும். Select, all, distinct, top values யூஸ் பண்ணிக்கலாம், top percentage யூஸ் பண்ணிக்கலாம். So expressions ங்கிறது column names, column name இல்ல ஏதாவது ஒரு expression. So expressions எல்லாமே previous sessionsல பார்த்திருக்கிறோம். From tables. So எத்தனை டேபிள் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி எடுக்க முடியும். Where, group by class, having condition, so order by. So இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த ஒரு select statement குண்டான optional parameters. So from tables ஒரு டேபிள் இருந்தோ மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்தோ டேட்டாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மென்ட் தான் select statement. So இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். So இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் எம்ப்ளாயி என்ற டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி, எம்ப்ளாயி நம்பர் இன்டிஜர், யூனிக் நாட் நல். So எம்ப்ளாயி நேம் வேர்க்கர் ஆஃப் 30 நாட் நல், ஏஜ் வந்து டைனி இன்டிஜர் அண்ட் salary வந்து இன்டிஜர் காலம். So இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு இந்த 6 ரோஸும் இன்சர்ட் பண்ணி இருக்கிறேன். So first employee Ram, our age 30, 5 lakh. So second employee, third employee, இந்த மாதிரி 6 எம்ப்ளாயிக்கு டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணி இருக்கிறேன். So இதுதான் சிம்பிள் அண்ட் பேசிக் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு உண்டான ரோஸை நான் எப்படி பார்க்கறது? அதுக்கு select statement யூஸ் பண்ணுங்க. select star from employee. So இதுதான் simple and basic select statement ஓட syntax. So select star கொடுக்கிறது all columns with all rows அப்படிங்கிறது அர்த்தம். star கொடுத்துட்டாலே all columns. So எல்லாமே எடுத்துட்டு வந்துரும். அங்க இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் எடுத்துட்டு வந்துரும். all columns plus all rows அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துரும். select star from table name. So இப்போ இந்த இதுல ஸ்டார் கொடுக்கிறதுக்கு பதிலா நாம இப்படியும் கொடுத்து எடுக்கலாம். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது காலம் நேம் எல்லாத்தையுமே தனித்தனியா கொடுத்தும் எடுக்கலாம். எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், ஏஜ், salary. ஸோ இப்படி கொடுத்து எடுத்தாலும் இதுவும் ஒண்ணுதான். ஸோ எல்லா ரோஸும் ரிட்டர்ன் ஆகும். நம்ம இப்போ பர்டிகுலரா எம்ப்ளாயி நம்பர் அண்ட் எம்ப்ளாயி நேம் மட்டும் நாம எடுக்கணும்னு நினைச்சோம்னா அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் காலம் நேம் மட்டும் கொடுத்துட்டு இது எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ரோஸும் கிடைச்சிடும். இந்த ரெண்டு காலம் மட்டும் கிடைக்கும், எம்ப்ளாயி நம்பர் அண்ட் எம்ப்ளாயி நேம். ஸோ வேணும்னா நம்ம கம்மா போட்டு ஒவ்வொரு காலமா இந்த மாதிரி கொடுத்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாஸ் எடுக்கலாம். ஸோ இதுல ஆல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல் வேல்யூஸ் அப்படின்னு எல்லா காலமும் எல்லா ரோஸும். ஸோ ஆளுங்கிறது எல்லா ரோஸும் எடுத்துட்டு வந்துடும். ஸோ இதுவும் சிமிலராக ஒன்று தான் ஆளுங்கிறது. ஸோ அடுத்து டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட் செட், இதுதான் ரிசல்ட் செட். இந்த ரிசல்ட் செட்ல டிஸ்டிங்க்ட்ங்கிறது டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாம யூனிக் வேல்யூஸா என்னென்ன இருக்கோ அதுதான் டிஸ்டிங்க்ட். இப்போ பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர் எல்லா காலமும் யூனிக்கா தான் இருக்கு, எல்லா ரோவும். ஸோ ஒரே ரோஸ் திரும்ப வரல, ஒரே நேம் திரும்ப வரல, ஒரே ஏஜ் திரும்ப வருது. ஸோ டிஸ்டிங்க்ட் ஏஜ் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துட்டோம்னா ஸோ
ஸோ செலக்ட் ஏஜ் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏஜ் ஃப்ரம் எம்ப்ளாயி இப்படி கொடுத்துட்டோம்னா இந்த 6 ரோக்கு உண்டான ஏஜும் நமக்கு தனித்தனியாக வரும். டிஸ்டிங்க்ட் ஏஜ் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கக்கூடிய ஏஜ் காலத்தில் யூனிக் வேல்யூஸ் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். டிஸ்டிங்க்டாக எடுத்து நமக்கு காட்டும். ஸோ 30, 31 இந்த 2 ரோஸ் தான் 6 ரோஸ்லையும் இருக்குது. இந்த 2 வேல்யூ தான் 6 ரோஸ்லையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது தான் இந்த டிஸ்டிங்க்ட். ஸோ இங்கேயே நம்ம எம்ப்ளாயி நம்பர் எம்ப்ளாயி நேம் அப்படி கொடுத்து எடுத்தோம்னா ஏன்னா நம்பரும் நேமும் யூனிக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் டூப்ளிகேட் வேல்யூஸ் இங்கே எடுத்துக்கிறாரு. கண்டினியூஸாக அது வாட்டும் எல்லா டேட்டாஸும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ டிஸ்டிங்க்ட்டுங்கிறது ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய யூனிக் வேல்யூஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் யூனிக் வேல்யூஸை மட்டும் இருக்கிறத எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ எம்ப்ளாயி நம்பரும் எம்ப்ளாயி நேமும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஒவ்வொரு ரோஸ்க்கும். ஸோ அதனால் டிஸ்டிங்க்ட் எடுத்து வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30th ஏஜில் 6 lakhsக்கு 2 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்டிங்க்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடிய காலத்தில் யூனிக் வேல்யூஸ் என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் காட்டும். ஸோ காம்பினேஷன் என்ன காம்பினேஷனில் டேட்டா போட்டு டிஸ்டிங்க்ட்னு எடுக்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய யூனிக் வேல்யூஸ் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 30th ஏஜில் இது ஒன்று இருக்குது, 6 எம்ப்ளாயி இருக்குது. ஸோ அதனால் டிஸ்டிங்க்ட் ஏஜ் கமா சேலரின்னு போட்டோம்னா இந்த ஏஜும் சேலரியும் யூனிக்காக இருக்கிற காலம்ஸ் மட்டும் எடுக்கும். 6 ரோஸ் இருக்குது. பட் ஆனால் இங்கே 5 ரோ தான் காட்டும். ஏன்னா இங்கே 30th ஏஜ்லேயே 2 பேர் 6 lakhs வாங்கினாங்க. ஸோ அங்கே டிஸ்டிங்க்ட் ஆகிடும். ஸோ இதுதான் டிஸ்டிங்க்ட். ஸோ இப்போ அடுத்து டாப் கிளாஸ்ங்கிறது ஒரு முக்கியமான கிளாஸ். எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், ஏஜ், சேலரி. ஸோ இங்கே டாப் கிளாஸ் இல்லாமல் கொடுத்தோம்னா நமக்கு 6 ரோஸ் ரிட்டர்ன் வருது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி எடுக்கிறது? எந்த கண்டிஷன் இல்லாமல் டாப் 2 அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டா போதும். இது என்ன கேட்டிங்கன்னா இந்த ரிசல்ட் செட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 ரோஸ் மட்டும் எடுக்கும். ஸோ டாப் 2 அப்படின்னு போட்டோம்னா டாப் 2 எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம் இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா டாப் 2 ரோஸ் மட்டும் வரும். ஸோ இங்கே டாப் 3 வேணும்னாலும் கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ரோ வேணும், ஃபர்ஸ்ட் 2 ரோ வேணும் அப்படின்னு கொடுக்குறதுக்கு தான் இங்கே நம்ம டாப் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பர்டிகுலராக நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன வேணுங்கிறத நம்ம டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணிடுறோம். 2 ரோஸ் வேணும், 3 ரோஸ் வேணும்ட்டு. இதுலேயே நம்ம பெர்சன்டேஜும் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி மொத்தம் 6 ரோஸ் வருது. இதை வந்து 100%ஆக மாற்றிட்டோம். இதில் 50% ரோஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 3 ரோஸ் தான் வரும். ஏன்னா 6 ரோஸுங்கிறது 100%, 50% ஆஃப் த டேட்டாஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா டாப் 3 ரோஸ் வரும். ஏன்னா 50% டோட்டலாக 6 ரோஸ் இருக்குது, அதில் 50% 3 ரோஸ். ஸோ அந்த 3 ரோஸ் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் வரும். அதுதான் பர்சன்ட், டாப் கிளாஸ் வித் பர்சன்ட். ஸோ இதுலேயே வித் டைஸ் அப்படிங்கிறது அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் பை கிளாஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், ஏஜ் கமா சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இங்கே ஆர்டர் பை எந்த ஆர்டரில் நமக்கு டேட்டா வேணும். டிஃபால்ட்டாக நம்ம இப்படி கொடுத்துட்டு செலக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி இல்லை செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி கொடுத்துட்டோம்னா அது அதோட ஆர்டரில் எடுத்துக்கிட்டு வரும். அதாவது டேட்டா பேஜஸ் எந்த மாதிரி இருக்கோ அதோட ஆர்டரில் எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ நமக்கு 6 ரோஸ் தான் இருக்குங்கிறதுனால கண்டினியூஸாக இந்த எம்ப்ளாயி நம்பரை பேஸ் பண்ணி வருது. சம்டைம்ஸ் இன்புட் என்ன வெளியில் கொடுத்துருக்குறோமோ அதை பேஸ் பண்ணி வரும். இல்லை என்ன காலமுக்கு வந்து டேட்டா பேஸ் இண்டெக்ஸ் எடுத்துருக்குறோம் அதை பேஸ் பண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸ்டாண்டர்டாக நமக்கு இதை டிபெண்ட் பண்ணி இந்த காலத்தை டிபெண்ட் பண்ணி ஆர்டராக வரணுங்கிறதுக்கு நமக்கு ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பை சேலரி அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். ஸோ அசெண்டிங்கில் வேணுமா டிசெண்டிங்கில் வேணுமா அப்படின்றத சொல்கிறதுக்கு ஏஎஸ்சி இல்லை டிஇஎஸ்சி அசெண்டிங் டிசெண்டிங். ஸோ இந்த 2 யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஆர்டர் பை சேலரி அசெண்டிங்னு கொடுத்துட்டோம்னா
சேலரியை பொறுத்து அசெண்டிங் ஆர்டரில் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோ மினிமமாக இருக்கும், லாஸ்ட் ரோ மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதுதான் அசெண்டிங். ஸோ இது நம்ம டிசெண்டிங் கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரோ மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். அதாவது என்ன ஆர்டர் பை கிளாஸில் என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து வரும். ஸோ டிசைடிங் கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரோ மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும், லாஸ்ட் ரோ மினிமம் வேல்யூ இருக்கும். ஸோ இதை பொறுத்து ஆர்டர் பை கிளாஸஸ் மாறிக்கிறோம். ஸோ சேலரி ஏஜ் கொடுத்தும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏஜ் டிசைனிங்கில் இருக்கணும், அசெண்டிங்கில் இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக எதுவுமே கொடுக்காம ஆர்டர் பை எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுத்துருந்தோம்னா டிஃபால்ட்டாக அசெண்டிங் தான் எடுத்துக்கிறோம். ஆர்டர் பை இந்த நியூமரிக்கலுக்கு மட்டும்தான் அசெண்டிங் டிசைனிங் எடுக்குமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, ஆல்ஃபபெட்டுக்கும் நம்ம எடுக்க முடியும். ஆர்டர் பை எம்ப்ளாயி நேம்னு கொடுத்துட்டோம்னா அந்த ஆல்ஃபபெட் ஆர்டரில் இருக்கிற மாதிரி அசெண்டிங் டிசைனிங் நமக்கு மாற்றி கொடுத்துருவோம். ஸோ இந்த ஆர்டர் பைலே 2-3 காலமும் சேர்ந்து கொடுக்கலாம். எம்ப்ளாயி நேம் கம்மா ஏஜ். ஸோ ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நேமை பேஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஏஜ். ஸோ அதை பேஸ் பண்ணி அசெண்டிங் டிசைனிங் எடுத்துகிட்டு வரணுங்கிறத சொல்லுவோம். இப்போ ஆர்டர் பை சேலரி அப்படின்னு கொடுத்தோம். ஸோ இப்போ நம்ம வித் டைப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 1 ஆர்டர் பை சேலரி டிசைனிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்து ஆர்டர் பை கொண்டு வந்துடுவோம். அதில் டாப் ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கிறோம். ஸோ இதுதான் சொல்ல வரும். ஸோ மேக்ஸிமம் சேலரி யார் வாங்குறாங்களோ அவங்களோட எம்ப்ளாயி நம்பர், நேம், ஏஜ், சேலரி மட்டும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இது நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ சேலரியை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டிசைனிங் பண்ணிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ரோ என்னவோ அதை நம்ம எடுக்கிறோம். ஸோ இதுதான் டாப் 1 வித் ஆர்டர் பை கிளாஸ். ஸோ இதில் வித் டைஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ரோவை விட அதிகமாக கூட வரலாம். ஏன்னா ஆர்டர் பை கிளாஸில் கொடுத்துருக்கிற வேல்யூவை பொறுத்து மட்டும் டாப் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். டாப் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பை சேலரி டிசைனிங்கில் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டாக 6 lakhsங்கிறது இருக்குது. அந்த 6 lakhs இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் யார் யார் இருக்காங்களோ அதை புறம் எடுத்துகிட்டு வரும். ஸோ இங்கே வந்து டாப் கிளாஸுங்கிறது ரோவை பொறுத்து இல்லை, வித் டைஸுங்கிறது ஆர்டர் பையில் வரக்கூடிய ரேஞ்சை பொறுத்து. ஸோ இங்கே நம்ம சிம்பிளாகவே வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் பை சேலரி டிசைனிங் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வேல்யூவை பொறுத்தே நமக்கு வித் டைஸுங்கிறது வேல்யூஸ் பொறுத்து மாறக்கூடியது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரேஞ்சையும் பார்த்தீங்கன்னா 6 lakhs. ஸோ 6 lakhsக்கு என்ன எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அதை ரிஸ்டோர் பண்ணோம். பார்த்தீங்கன்னா டாப் 1 மட்டும் கொடுத்தோம்னா ஒரு ரோ தான் வரும். அது வந்து ரோவை பொறுத்தது. ஸோ 6 lakhs ஆர்டர் பை சேலரி டிசைனிங். ஸோ இப்போ வித் டைஸுங்கிறது வேல்யூஸை பொறுத்தது. ஆர்டர் பை சேலரி டிசைனிங்கில் 6 lakhsங்கிறது 2 பேர் வாங்க. ஸோ அந்த 2 பேர் வருவாங்க. ஸோ இங்கே டாப் 1ங்கிறது இங்கே நமக்கு இந்த ரோவை விட அதிகமாகவே வரும் நமக்கு. ஏன்னு கேட்டோம்னா அந்த ரேஞ்சை பொறுத்தது. ஆர்டர் பை சேலரி டிசைனிங்கில் கொடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் வேல்யூ யார் யார் இருக்காங்களோ அதுதான் அந்த வித் டைஸ். ஸோ வித் டைஸுங்கிறது இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ இதுதான் டாப் கிளாஸ் வித் டைஸ். ஸோ அடுத்து வேர் கண்டிஷன். வேர் கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பர்டிகுலராக நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயும் கொடுத்துட்டோம். ஸோ எல்லா எம்ப்ளாயும் வந்துச்சு. இதில் பர்டிகுலராக சேலரி 6 lakhs வாங்குறவங்க யார் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா வேர் இது கண்டிஷன். இதுதான் வேர் கிளாஸ் கொண்டான சின்டாக்ஸ். வேர் காலம் நேம் வேர் சேலரி is equal to 6 lakhs. ஸோ இப்படி கொடுத்துட்டு மொத்தமாக எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு 6 lakhs வாங்குறவங்களுக்கு உண்டான பேர், ஏஜ் எல்லாம் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் வேர் கிளாஸ். பர்டிகுலராக வரக்கூடிய ரிசல்ட் செட்டில் 2-3 கண்டிஷன் ஆட் பண்ணுறது. இந்த வேர் கிளாஸ்லையுமே ஒரு காலத்துக்கு கண்டிஷன் எழுதலாம், இல்லை 2-3 காலத்துக்கு சேர்த்து எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கலாம். இப்போ சேலரி வந்து 6 lakhs கொடுத்துருக்கோம். இல்லை இதுக்கு பதிலாக ஏஜ் வந்து 13 இருக்கணும். ஸோ 30th ஏஜில் இருக்கிறவங்க மட்டும் எடுங்க, இல்லை 31st இருக்கிறவங்களுக்கு உண்டான பேர் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதில் 2 கொடுத்து எழுதிக்கலாம். எப்படின்னா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் சேலரி இஸ் ஈக்குவல் டு 6 lakhs. ஸோ இந்த மாதிரி 2 காலத்துக்கு உண்டான கண்டிஷனும் கொடுத்து எழுதிக்கலாம். இல்லை எம்ப்ளாயி நம்பருக்கு 3ஆம் நம்பர் எம்ப்ளாயி யார், ஸோ எம்ப்ளாயி நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3. தேர்ட் எம்ப்ளாயி யாருன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் நம்ம ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி கொடுக்குறது மட்டும் எல்லா டேட்டாஸும் ரிட்டர்ன் பண்ணும். அதுலேயே ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ எடுக்கிறதுக்கு டாப் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பர்டிகுலராக இருக்கக்கூடிய காலத்துக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஏஜ் வந்து 30 அப்படின்னு இருக்கிறவங்க எம்ப்ளாயி நேம் மட்டும் நமக்கு வேணும்னு கேட்டோம்னா வேர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணும். வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 30, இங்கே சேலரி இஸ் கிரேட்டர் தென் 5 lakhs அப்படின்னு கொடுத்து எடுக்கலாம். சரி, 5 lakhs 50,000, 5.5 lakh இப்படி கொடுத்து எடுக்கலாம். ஸோ 5.5 lakhsக்கு அதிகமாக சேலரி வாங்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணணும்னாலும் இப்படி கொடுத்து எடுக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த வேர் கிளாஸ் யூஸ். ஸோ நார்மலாக செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வரக்கூடிய ரிசல்ட் செட்டில் ஒரு கண்டிஷன் க்ரைட்டீரியா ஒன்று கொடுத்து டேட்டாஸ் பார்க்குறாங்கன்னா நம்ம இப்படி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது குரூப் பை கிளாஸ். குரூப் பை கிளாஸ் என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூனிக்காக வரக்கூடிய வேல்யூஸை குரூப் பண்ணி ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒன்று ஆட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எம்ப்ளாயி நம்பருங்கிறது யூனிக்காக இருக்குது. ஸோ அது நம்ம அங்கே எடுக்க முடியாது. எம்ப்ளாயி நேமும் ரிப்பீட்டடாக எதுவும் இல்லை, அதுவும் நமக்கு எடுக்க முடியாது. இப்போ ஏஜும் சேலரியும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ரிப்பீட்டடாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 30th 6 lakhs ஒன்று இருக்குது. ஸோ அதே 30th இன்னொரு 6 lakhs இருக்குது. ஸோ 30th 4 lakh இருக்குது. ஸோ இங்கே நான் அந்த ஏஜ் வரைய நான் குரூப் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ஏஜில் மேக்ஸிமம் சேலரி மட்டும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வேணும்னு கேட்டோம்னா, ஸோ இதுதான் இங்கே அக்ரிகேட் ஃபங்க்ஷன். மேக்ஸிமம், மினிமம், சம், கவுண்ட், ஆவரேஜ். ஸோ இது எல்லாமே வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸுக்கு உண்டான காலத்தை தவிர்த்து மற்ற காலத்துக்கு எல்லாமே குரூப் பை கிளாஸ் எனேபிள் பண்ணணும். குரூப் பை ஏஜ். ஸோ இந்த ஏஜை பொறுத்து குரூப் பண்ணி அதில் மேக்ஸிமம் சேலரி மட்டும் காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 30th 6 lakhs இருக்குது, 4 lakhs இருக்குது. ஸோ இந்த 30th ஏஜில் மேக்ஸிமம் சேலரி மட்டும் என்ன? ஸோ 30th மேக்ஸிமம் சேலரி 6 lakhs. அதே மாதிரி 31st மேக்ஸிமம் சேலரி 5,05,000, 50,000. ஸோ அதே மாதிரி மினிமம் சேலரி எடுக்கணும். ஸோ அது ஏஜ் குரூப் பண்ணி இது மேக்ஸிமம் சேலரி. ஸோ இந்த 30th ஏஜில் மேக்ஸிமம் 6 lakhs வாங்குறவங்க இருக்காங்க, 4 lakh வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த குரூப் பை கிளாஸ் அந்த ஏஜை பொறுத்து. ஸோ இங்கே எம்ப்ளாயி நம்பர் கொடுத்துட்டோம்னா, ஏன்னா அது எல்லா ரோஸும் யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அதை கொடுத்து குரூப் பண்ணோம்னா 6 ரோஸும் திரும்ப நமக்கு வரும். ஸோ யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் இங்கே எடுத்து யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. யூனிக் வேல்யூஸ் இல்லாமல் இருக்கிறத தான் நம்ம குரூப் பை பண்ண முடியும். எம்ப்ளாயி நம்பரும் எம்ப்ளாயி நேமும் யூனிக் வேல்யூஸாக இருக்குது. ஸோ அதை பொறுத்து குரூப் பண்ணோம்னா அதே வேல்யூஸ் தான் நமக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ ஏஜ் அண்ட் சேலரியில் ஏஜை பொறுத்து நம்ம குரூப் பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் ஹேவிங் கிளாஸ், ஹேவிங் கண்டிஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுலேயே மேக்ஸிமம் சேலரின்னு எடுத்துட்டோம், மேக்ஸிமம் சேலரி, மினிமம் சேலரின்னு எடுத்துருக்குறோம். இதில் ஹேவிங் கண்டிஷனுங்கிறது குரூப் பை பண்ணியிருக்க அந்த அக்ரிகேட் காலத்தில் ஒரு கண்டிஷன் கொடுக்குறது. மேக்ஸிமம் சேலரி ஈக்குவல் டு 6 lakhs. ஸோ வேர் கண்டிஷன் வந்து பர்டிகுலராக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு காலத்துக்கு, இது வரக்கூடிய ரிசல்ட் செட்டில் இருக்கக்கூடிய காலத்துக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுக்குறது வேர் கிளாஸ். இப்போவே குரூப் பை கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஹேவிங் மேக்ஸிமம் சேலரி இஸ் ஈக்குவல் டு 6 lakhs அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த அக்ரிகேட் காலத்துக்கு கண்டிஷன் எனேபிள் பண்ணுறது தான் ஹேவிங் கிளாஸ். ஸோ கண்டிப்பாக ஹேவிங் கிளாஸுக்கு குரூப் பை கிளாஸ் இருக்கணும். அப்படின்னா தான் அங்கே ஒரு அக்ரிகேட் காலம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த அக்ரிகேட் காலத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து க்ரைட்டீரியா கன்சிடர் பண்ணி டேட்டாஸ் ஃபில் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஹேவிங் கிளாஸ். வித்தவுட் ஹேவிங் கிளாஸ் குரூப் பை கிளாஸ் மட்டும் போட முடியும். ஆனால் வித்தவுட் குரூப் பை கிளாஸ் ஹேவிங் கிளாஸ் வராது. ஹேவிங் கண்டிஷன் எழுத முடியாது. குரூப் பை இல்லாமல் நாம் எழுதணும்னாலும் எரர் காட்டிடும். Select list because it's not contained in either an aggregate function or the group by class. So group by class யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி காட்டிடும். ஸோ இதுதான் ஹேவிங் கிளாஸ். ஸோ நார்மலாக செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஸ்டாருங்கிறது எல்லா காலமும் எல்லா ரோவும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்.
அதுலேயே டாப் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸை பொறுத்தது, அதில் பெர்சன்டேஜ் கொடுத்துங்கிறது நம்பர் ஆஃப் பெர்சன்டேஜ் பொறுத்தது. நம்பர் ஆஃப் ரோஸை ஒரு பெர்சன்டேஜாக கன்சிடர் பண்ணி அதில் இத்தனை பெர்சன்டேஜ் டேட்டாஸ் மட்டும் நான் ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிறது. ஸோ அதே மாதிரி ஆர்டர் பை கிளாஸஸ்ங்கிறது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை பொறுத்து அசைனிங்கில் வேணுமா டிசைனிங்கில் வேணுமான்னு சொல்கிறது. ஸோ வேர் கண்டிஷனுங்கிறது வரக்கூடிய ரிசல்ட் செட்டில் பர்டிகுலராக ஒரு கண்டிஷன் அடாப்ட் பண்ணி அந்த கண்டிஷனை பொறுத்து டேட்டாஸ் ஃபெச் பண்ணி பார்க்குறது. அதே மாதிரி குரூப் பை கிளாஸுங்கிறது இருக்கக்கூடிய டூப்ளிகேட் வேல்யூஸை பொறுத்து அந்த ஏஜை பொறுத்து மேக்ஸிமம் சேலரி என்ன இருக்குது, மினிமம் சேலரி என்ன இருக்குங்கிறத குரூப் பண்ணி பார்க்குறது அந்த குரூப் பை கிளாஸ். அதில் ஹேவிங் கண்டிஷனுங்கிறது இந்த இருக்கக்கூடிய அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பொறுத்து ஒரு கிரைட்டீரியா ஒரு கண்டிஷன் கொடுத்து டேட்டா ஸ்பெச் பண்ணி எடுக்கிறது தான் ஹேவிங் கண்டிஷன். ஸோ இதுதான் சிம்பிளான செலக்ட் ஸ்டேட்மெண்ட்க்குண்டான சின்டாக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படி கொடுத்து நம்ம ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுக்கலாம், மல்டிபிள் டேபிள்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுக்கலாம், வேறு வேறு டேட்டா பேசஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணி ரிசல்ட் செட்டாக பார்க்கறதுக்குண்டான ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ SQL சர்வரில் இருக்கக்கூடிய டேபிள்ஸை டேட்டாஸை பார்க்கறதுக்கு ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃபெச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.